கண்ணாலம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்கள். இன்னைக்கு எடுத்திருக்க நம்மளோட டாபிக் பார்த்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. 8 முக்கியமான விஷயங்கள் நம்ம சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றதுக்கு 8 முக்கியமான விஷயங்கள் வந்து நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த விஷயங்கள் பத்தி தான் நாங்க இன்னைக்கு 2 பேருமே பேச போறோம். இந்த வீடியோ சூப்பர் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய மேரேஜ் உண்டான டாபிக்ஸ் நிறைய வரப்போகுதுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவாய்ட் டிஸ்ரெஸ்பெக்ட். டிஸ்ரெஸ்பெக்ட்னா என்ன? ஒருத்தங்களை மரியாதை இல்லாம பேசுறது. ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கணும், அதே போலதான் ஹஸ்பண்டும் ஒய்ஃபுக்கு மரியாதை கொடுக்கணும். இப்போ உள்ள காலகட்டத்துல எல்லாருமே அவங்கவுங்க ஹஸ்பண்டோட பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரல. ஆனா ரெஸ்பெக்ட்ன்றது நம்ம வீட்லயா இருக்கட்டும், வெளியா இருக்கட்டும், எங்கேயாவது நம்ம ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன மனசு கஷ்டப்படுற மாதிரி அதெல்லாம் பேசினாங்கன்னா நீங்க அந்த இடத்துல உங்க ஹஸ்பண்டோ நீங்களும் இருக்கக்கூடாது. அதுதான் மேரேஜ் கப்பிள். ஸோ அவாய்ட் டிஸ்ரெஸ்பெக்ட்னா இதுதான் ஃபர்ஸ்ட் திங். மரியாதை இல்லாம பேசுறதை விட எங்கேயாவது அவரு நம்ம ஹஸ்பண்டுக்கோ இல்லைன்னா ஒய்ஃபுக்கோ எங்கேயாவது மரியாதை இல்லாம நடத்தினாங்கன்னா அங்க இருந்து நீங்க உங்க ஒய்ஃபையோ உங்க பார்ட்னரை நீங்க வெளியே கொண்டு வரணும். அதான் அவாய்ட் டிஸ்ரெஸ்பெக்ட். ரெண்டாவது பாயிண்ட்டுங்க, உங்க ஹஸ்பண்டையோ இல்லைன்னா உங்க பார்ட்னரை இன்னொரு பார்ட்னரோட வச்சு கம்பேர் பண்றது. நம்ம பிள்ளைங்களே சொல்லுவோம், இன்னொருத்தரை கம்பேர் பண்ணி பேசாதீங்க. நம்மளே ஒருத்தங்க கம்பேர் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது நம்மளோட பெட்டர் ஆஃப் நம்ம கம்பேர் பண்ணும்போது அது அவங்களுக்கு எவ்வளவு ஹர்ட் ஆகும். ஸோ இதை கண்டிப்பா நம்மளோட கல்யாண வாழ்க்கையில அது அவாய்ட் பண்றதாங்க ரொம்ப நல்லது. அவங்க இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, உங்களுக்கு நீங்களே அவ்வளவு கஷ்டப்படுறீங்க, நீங்க இது பண்றீங்க. அவங்க பாத்தீங்களா எப்ப பார்த்தாலும் நிறைய கிஃப்ட் அவங்க ஒய்ஃபுக்கு வாங்கி கொடுக்குறாங்க, நீங்க எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. அப்புறம் அவங்க பாத்தீங்க அவங்களோட லவ் எல்லாம் எப்படி இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதுல எல்லாம் ப்ரப்போஸ் பண்றாங்க, இப்படிலாம் பண்றாங்க. நீ வந்து எனக்கு ஒரு ஐ லவ் யூன்னு கூட மெசேஜ் அனுப்ப மாட்டேங்கிறியே அப்படி சொல்லி நிறைய பேர் யோசிப்பாங்க. இன்ஸ்டாகிராம் வாழ்க்கை, யூடியூப் வாழ்க்கை டோட்டலா வேறங்க. அவங்களோட பர்சனலா போய் பார்த்தாதான் தெரியும். சோ அந்த மாதிரி இன்ஃபுளுசஸை வச்சு உங்களோட பார்ட்னரை நீங்க கம்பேர் பண்ணாம உங்க பார்ட்னரை அவங்க இருக்கிற மாதிரி நிறைய லவ் பண்ணுங்க. அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியலையா, நீங்க நிறைய லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. அவங்கள ஏதாவது ஒண்ணுல கம்மியா இருக்காங்களா, நீங்க அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க நம்ம ஒரு இன்னொரு பார்ட்னர் அவங்களை எவ்வளவு மோட்டிவேட் பண்றாங்களோ அதுதாங்க முக்கியம். இன்னொருத்தர் யூடியூப்ல அப்படி இருக்காங்க, இன்ஸ்டாகிராம்ல அப்படி இருக்காங்க, அவங்க பக்கத்து வீட்டுல அப்படி இருக்காங்க, மேல வீட்டுல அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க உங்க பார்ட்னர் இது பண்ணீங்கன்னா அங்கேயே மேரேஜோட பெரிய பாண்ட் பிரேக் ஆயிடும். ஸோ அவாய்ட் பண்ணிடுங்க, இந்த கம்பேரிசனை டோட்டலா அவாய்ட் பண்ணிடுங்க. 2 பாயிண்ட் என் ஒய்ஃப் பேசினாங்க. இப்போ தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் வந்து இதை வந்து அனுபவிச்சிருப்போம். அவாய்ட் ஈகோ. இந்த பாயிண்ட் வந்து எதுக்காக நாங்கள் எடுத்துட்டு வந்தோம்னா, நம்ம கப்புள் லைஃப்ல நிறைய வந்து சண்டை வர்றதுக்கு காரணமே ஈகோ தாங்க. ஈகோ எப்படி வருதுன்னா, நமக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கும், நம்ம பார்ட்னருக்கு அது தெரியாம இருக்கும். ஓகே, இல்லைன்னா நமக்கு தெரியாம இருக்கும், அந்த நம்ம பார்ட்னருக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த நமக்கு தெரியாம இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நம்ம பார்ட்னருக்கு தெரிஞ்சிருக்கு. இவங்க வந்து எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்றாங்களே, நம்மள அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்களே அந்த விஷயத்துல, அப்படி யோசிக்கிறோம் பார்த்தீங்களா. இதுதாங்க ஈகோவோட ஃபர்ஸ்ட் சப்ஸ்டன்ஸ். ஈகோ வந்து சின்னதாக தான் ஸ்டார்ட் ஆகும், ஆனால் ஈகோ வந்து ஒரு பெரிய விஷயங்க. ஏன்னா அந்த ஈகோ வந்து நம்ம மேரேஜே வந்து கலைக்கிறதுக்கு உண்டான பவரே ஈகோக்கு இருக்கு. நம்ம ஈகோவை எப்படி அவாய்ட் பண்றதுன்றதை பத்தி நான் சொல்றேன், அப்படி கேளுங்க. ஈகோ நம்மளுக்குள்ள வந்து ஃபார்ம் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, அது வந்து ஒரு மைண்ட் ப்ராசஸ், தாட் ப்ராசஸ் தான். அது நம்ம பொறுமையா உட்காரணுங்க. இந்த ஈகோ வரும்போது நம்ம பொறுமையா உட்காந்து நம்ம யோசிக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம வந்து அவர்கிட்ட கேட்கணுமா, இந்த மாதிரி அவரை பத்தி திங்க் பண்ணுமா, இந்த மாதிரி என் ஒய்ஃபை பத்தி திங்க் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையா உட்காந்து யோசிக்கணும். யோசிச்சு ஒரு 2 மினிட்ஸ் யோசிங்க. ஈகோ வந்துச்சு அப்படின்னா 2 மினிட்ஸ் யோசிங்க. யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து கேட்கலாமா வேணாமன்றதை யோசிச்சு முடிவெடுப்பீங்க பார்த்தீங்களா, அப்பயே வந்து ஈகோ கலைஞ்சிரும். ஏன்னா ஈகோன்றது வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் தாட் ப்ராசஸ் தாங்க. அந்த 5 செகண்ட்ஸ் தாட் ப்ராசஸ்ல வந்து நீங்க வந்து ஷவுட் பண்ணிட்டீங்க, ஆல்வேஸ் வந்து 5 செகண்ட்ஸ் தாட் ப்ராசஸ்ல நீங்க என்ன பண்ணிட்டீங்க, உடனே வந்து அதை நீங்க கேட்டுட்டீங்க, நீங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆயிடும், பெரிய ப்ராப்ளம் எடுத்துட்டு வந்துடும். ஆனா நீங்க அந்த 5 செகண்ட்ஸ் விடாம 2 மினிட்ஸ், ஒன்லி 2 மினிட்ஸ் நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா, அந்த மாதிரி ஈகோ தாட் வரும்போது உங்களோட மேரேஜ் சூப்பரா இருக்கும். அந்த ஈகோ தாட்டை என்ன ஆயிடும், எதுக்கு நம்மளை அவரை கஷ்டப்படுத்தணும், அவரே வந்து நம்மளுக்காக தான் உழைக்கிறாரு, எதுக்கு இவங்களை கஷ்டப்படுத்தணும், என் ஒய்ஃப் வந்து எனக்காக அவ்வளோ உழைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் வந்து யோசிக்க ஸ்டார்ட் பண்ணும். அப்போ என்ன ஆகும், ஈகோ வந்து கட் ஆஃப் ஆகிடும்.
ஈகோ கட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல நீ தான் நான் தான்ன்ற போட்டிக்கே இடம் இல்லாம ஆயிடுங்க. ஸோ இந்த ஈகோ வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு பார்ட்னர்ஸ் ஆக நீங்க 2 பேரும் உட்காந்து பேசினாலே சில விஷயங்கள் ஈகோ போன்ற இந்த விஷயங்கள்லாம் வந்து தவிர்க்கலாம். ஈகோ வந்து கட் பண்ணிட்டீங்கனாலே உங்க மேரேஜ் லைஃப் வந்து சூப்பரா இருக்குங்க. ஏன்னா நீ நான் அப்படின்றது இல்லாம நாம். கலைஞர் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா, நீ நான் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொன்னால் தான் உதடுகள் ஒட்டும் சொல்லியிருக்காருல. அப்போ நாம் என்று சொன்னால்தான் உதடுகள் ஒட்டும்னா, அப்போ நாம் நீங்க வந்து 2 பேர் கப்புள்ஸ். அப்ப நீங்க 2 பேரும் என்ன? நாம் தான். அப்போ நீங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தா தான் வந்து சில விஷயங்கள் சாதிக்க முடியும். ஈகோ வந்து என்ன பண்ணும்? 2 பேரையும் வந்து பிரிச்சு விட்டுரும். நீ நான்ற மாதிரி உருவாக்கிடும். அதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணீங்கனாலே சூப்பரா இருக்கும் லைஃப். இப்ப நம்ம 4th பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான். இது கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவாய்ட் கீப்பிங் சீக்ரெட்ஸ் இன் பிட்வீன் கப்புள்ஸ். ஏன் சொல்றேன்னா, இந்த பாயிண்ட்டை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு வந்து கப்புள் லைஃப் வாழ்றதுக்கு ஈஸியா இருக்குங்க. ஏன் வந்து இந்த சீக்ரெட்ஸ் வந்து வச்சுக்க கூடாது? ஏன் வந்து சீக்ரெட்ஸா இருந்தா தான் வந்து சர்ப்ரைஸ் பண்ண முடியும் அப்படிலாம் யோசிச்சீங்கன்னா, அது வேற. நான் சொல்ல வர்றது வேறங்க. சீக்ரெட்டான சில விஷயங்கள் இருக்கு. ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர் வந்து லோன் வாங்குறது. அது மட்டும் இல்லாம, ஒருத்தருக்கு தெரியாம இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க, கடன் வாங்கி தருவாங்க. அதுவும் இல்லாம சில சீக்ரெட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ளே வச்சுப்பாங்க. வச்சுக்கிட்டு டிப்ரஸ் ஆவாங்க. இதெல்லாம் தாங்க. ஃபர்ஸ்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒருத்தருக்கு தெரியாம லோன் வாங்குறதுன்னு சொல்லிட்டு. இப்போ மேரிட் கப்புலா இருக்கீங்க. நீங்க வந்து 2 பேருமே சேர்ந்து இன்கம் வந்து பிளான் பண்ணி நீங்க நடத்துறீங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து என்ன பண்றீங்க, ஒருத்தர் தெரியாம வந்து லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து என்ன ஆகும், அந்த இடத்துல உங்களோட இன்கம் வந்து கட் ஆஃப் ஆகும். இப்போ 30,000 இன்கம் வாங்குறீங்க. நீங்க 10,000 ஒருத்தருக்கு தெரியாம வந்து இஎம்ஐ கட்டுறீங்க 10,000 அப்படின்னா, அந்த இடத்துல 20,000 கட் ஆஃப் ஆகும். அப்ப என்ன ஆகும்? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டார்ட் ஆகும். உங்க மேல வச்சிருக்க ட்ரஸ்ட் வந்து பிரேக் ஆகும். ஓகேங்களா? அதனால உங்களுக்கு என்ன லோன்ஸ் இருந்துச்சுனாலும், ஆர் எல்ஸ் வந்து நீங்க பிஃபோர் மேரேஜ் இப்பதான் மேரேஜே ஆகப்போகுதுன்னா கூட, நீங்க 2 பேர் பார்ட்னர்ஸ் நீங்க 2 பேர் ஃபோன்ல பேசுறீங்கன்னா கூட என்ன பண்ணுங்க, பிஃபோரே என்னென்ன லோன்ஸ் இருக்கு, என்னென்ன வந்து முன்னாடி என்ன லோன் வாங்கியிருக்கீங்க, இதுக்கப்புறம் வந்து எத்தனை இஎம்ஐ இருக்கு, எப்படி கட்டணும், எல்லாமே பிளான் பண்ணிட்டு நீங்க பண்ணீங்கனாலே உண்மையிலே சூப்பரா இருக்குங்க. உங்க லைஃப் செம்மையா போகும். அது மாத்திரம் இல்லாம, ஒருத்தருக்கு தெரியாம இன்னொருத்தருக்கு வந்து லோன் வாங்கி குடுக்குறது. இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல. ரெஃபரன்ஸ் மூலியமா என்ன ஆகும், ஒருத்தருக்கு தெரியாம, அவங்க பார்ட்னருக்கு தெரியாம, நீங்க வந்து இன்னொருத்தருக்கு லோன் வாங்கி குடுத்துருப்பீங்க. இப்போ இன்கேஸ் வந்து அவர் கட்டுற வரைக்கும் ஓகே. கட்டல அப்படின்னா, நீங்க வந்து சஃபர் ஆவீங்க. உங்க பார்ட்னர் வந்து கேட்பாங்க, "என்ன ஆச்சு? என்ன பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க வந்து மறைப்பீங்க. இத நான் வாங்கி குடுத்துட்டேன் அப்படிலாம் சொல்ல மாட்டீங்க. ஆனா வந்து நீங்க மறைப்பீங்க. ஏன்னா, நீங்க வந்து தெரியாம பண்ணியிருக்கீங்கல்ல, அதனால வந்து நீங்க மறைப்பீங்க. அது என்ன ஆகும், உங்களுக்குள்ள வந்து ஸ்ட்ரெஸ் பில்ட் ஆகும். அதனால நான் என்ன சொல்றேன், எந்த விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி நீங்க உங்க பார்ட்னர்ஸ் கிட்ட கப்புலா இருக்கீங்க அப்படின்னா, 2 பேருமே சேர்ந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா? ஹெல்ப் பண்றது நல்லது தாங்க. அவங்க வந்து சிச்சுவேஷனால கட்ட முடியாம போயிருக்கும். ஆனா நீங்க ஹெல்ப் பண்றது நல்லது தான். ஆனா நீங்க 2 பேருமே சேர்ந்து டிசைட் பண்ணீங்க அப்படின்னா, 2 பேருமே சேர்ந்து வந்து அந்த விஷயத்த வந்து நீங்க சால்வ் பண்ணலாம். இன்கேஸ் வந்து நீங்க சேராம பண்ணிட்டீங்கன்னா தான், அந்த ப்ராப்ளமே பெரிய ப்ராப்ளமா மாறிடுங்க. ஸோ அதனால வந்து ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர் வந்து கடன் வாங்கி தர்றது மட்டும் இல்லாம, நெறைய எந்த விஷயத்தையும் ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர் வந்து பண்ணவே பண்ணாதீங்க. 2 பேருமே சேர்ந்து கப்புலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எல்லா விஷயத்தையும் பண்ணுங்க. 5th பாயிண்ட்டுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யூசுவலா எல்லா லேடீஸும் பண்றது. ஏன்னா நானுமே அதை ரெகுலரா பண்ணிட்டே இருப்பேன். எப்பயோ ஒரு நாள் சண்டை போட்டிருப்போம். அதுக்கு அவங்க 1008 வாட்டி பார்ட்னர் வந்து சாரியே கேட்டிருப்பாங்க. ஆனா இன்னொரு வாட்டி அந்த ஃபைட் வரும்போது, அந்த நாளைக்கு அந்த நேரத்துக்கு நீ இந்த மாதிரி பண்ணீங்க பாத்தீங்களா அப்படி சொல்லி நம்ம சொல்றது உண்டுல்ல. சோ பாஸ்டோட சண்டை பாஸ்ட்லயே விட்டுருங்க. அதை ஃபியூச்சருக்கு எல்லாம் கொண்டு வராதீங்க, இல்ல பிரசன்ட்டுக்கு கொண்டு வராதீங்க. அப்பதான் அவங்களே ஆஞ்சு ஓஞ்சு வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த நேரத்துக்கு நீ அன்னைக்கு அதை பண்ண தெரியுமா, எனக்கு இன்னைக்கு அதை ஹர்ட் ஆச்சுன்னு சொல்லி நம்ம எல்லாம் பேசுவோம் தெரியுமா. நீங்களா எப்படின்னு தெரியல, ஆனா நான் நிறைய முன்னாடி எல்லாம் ஹர்ட் பண்ணிருக்கேன். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்லா குறைச்சிட்டே வந்துட்டு இருக்கேன். சோ அந்த பாஸ்ட வேணாம், அங்க கொண்டு வரவே வேண்டாம். உங்க பார்ட்னர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சோ அந்த பாஸ்ட் அந்த 4 செவத்துக்குள்ள நடந்து சண்டை முடிஞ்சு போச்சா, அன்னையோட அதை மறந்துடணும், மன்னிச்சிடணும், மறந்துடணும். அதுக்கப்புறம் அதை கொண்டே வரக்கூடாது. இப்படி நம்ம பண்ணோம்னா இன்னுமே ஹெல்த்தியா இருக்குங்க. எதை தெரியுமா ஞாபகம் வச்சுக்கணும், சந்தோஷமா இருந்த நாட்கள் ஞாபகம் வச்சுக்கணும், எங்கேயாவது போய் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டது ஞாபகம் வச்சுக்கணும், இல்லைன்னா நீங்க வண்டியில போகும்போது பெட்ரோல் இல்லாம நீங்க 2 பேர் நின்று ஜாலியா சிரிச்சு பேசினது ஞாபகம் இருக்கணும், அவங்க கொடுத்த கிஃப்ட் எல்லாம் ஞாபகம் இருக்கணும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சண்டை இப்போ ஏதோ சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க தயவு செய்து மறந்துடுங்க. அதுதான் நல்ல ஹெல்த்தியான லைஃபுங்க. 6th பாயிண்ட்டுங்க, அவாய்ட் தேர்ட் பர்சன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு வந்தா மீதி எல்லாருமே தேர்ட் பர்சன் தான்.
மாமனார் மாமியார், ஏன் உங்க அம்மா அப்பா கூட அவங்களுக்கு தேர்ட் பர்சன் தான். நீங்க 2 பேர் தான் டிசிஷன் எடுக்கணும். பெரிய பெரிய காரியத்துக்குலாம் அவங்க கிட்ட கேட்கலாம், அது தப்புன்னு சொல்லல. ஆனா ஹஸ்பண்ட் வந்து அப்பதான் வீட்டுல வருவாங்க வேலையை முடிச்சுட்டு. நீங்க அப்ப மாமியார் வந்து ஏதாவது பேசியிருப்பாங்க, இல்லைன்னா நாத்தனார் ஏதாவது பேசியிருப்பாங்க, இல்லைன்னா உங்க அம்மா ஏதாவது பேசியிருப்பாங்க, உங்க அப்பா ஏதாவது பேசியிருப்பாங்க. அது அந்த மனுஷங்கிட்ட போய் போட்டு வந்தவரை இன்னும் கொலையா கொல்லாம அப்படியே நிம்மதியா விட்டுருங்க. அது பேசினாங்களா, அது எப்படி இருந்தாலும் நீங்க பொறுமையா உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுங்க. அவங்க நம்மள கஷ்டப்படுத்தல சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனா அவங்களோட லைஃப நம்ம கிட்ட கொண்டு வராதீங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க யாராவது ஒருத்தவங்க நல்லா இருக்கிறத பார்த்து, அவங்க பாத்தீங்களா அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ஐபோன் வாங்கி கொடுத்துட்டாங்க, இவங்க பாத்தீங்களா இவங்க வந்து கார் பிரசன்ட் பண்ணாங்க, நீங்களும் வேலைக்கு போறீங்க எதுவுமே எனக்கு கொடுக்கவே இல்லை. இதெல்லாம் வேண்டாங்க. நம்ம லைஃப்ல என்ன நம்மளால முடியுமோ அதை நம்ம வச்சு வாழலாம். எந்த ஒரு தேர்ட் பர்சனுமே நம்ம லைஃப்ல வேண்டவே வேண்டாம். இப்போ நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஆகும்போது, இல்லைன்னா நீங்க பிசினஸோ இல்லைன்னா 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஒரு பொருள் வாங்க போறீங்க அப்படின்னா, வீடு காரு, அப்ப வந்து உங்க அம்மா அப்பா கிட்டயும் சரி, உங்க மாமனார் மாமியார்கிட்டயும் சரி, அப்ப நீங்க பேசிட்டு கலந்துட்டு முடிவு எடுக்கலாம். மீதிபடி உங்களுக்குள்ள இருக்கிற ஃபைட்ஸ் அவங்க கிட்ட சொல்றது, நீங்க வந்து உங்க அம்மா அப்பா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றது, இந்த மாதிரி மாமியார் வீட்டுல எப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க கம்ப்ளைண்ட் பண்றது, இதெல்லாம் இல்லாம உங்க 2 பேருக்குள்ளேயே பேசி நீங்க நல்லபடியா முடிச்சுக்கங்க. இது இன்னொரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 7th பாயிண்ட்டுங்க, அவாய்ட் நெக்லெக்டிங் எமோஷனல் நீட்ஸ். இது டோட்டலா உமனை சார்ந்ததுங்க. என் ஒய்ஃபை பேச சொன்னேன், ஆனா வந்து ஆம்பளைங்களை நீங்க தான் பேசணும்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. அவாய்ட் நெக்லெக்டிங் எமோஷனல் நீட்ஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நிறைய எமோஷனல் நீட்ஸ் இருக்கலாம். ஆனா நம்மளை விட அதிகமா உணர்வுகள் அடிப்படையில் இருக்கிறவங்க தான் விமன். அவங்களுக்கு நிறைய எமோஷனல் நீட்ஸ் இருக்கவங்க, அதை ஃபுல்ஃபில் பண்றது தான் வந்து ஒரு மென்னோட கேரக்டரு. அந்த மென்னோட கேரக்டர்ல வந்து இந்த இது வந்து எங்க நம்ம லேக் ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா நம்ம வந்து ஒர்க் லைஃப்ல இந்த மாதிரிலாம் இருந்துட்டு வரும்போது தான் வந்து நம்ம அந்த மென்னோட கேரக்டரை வந்து நம்ம வந்து இழந்துருவோம். ஏன்னா அந்த டைம் வந்து எமோஷனலான நீட்ஸ் வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ண முடியாம போயிடும். ஆனா அவங்க வந்து நீங்க நினைக்கிற மாதிரி பெருசாலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, சின்னதா ஒரு பூ வாங்கிட்டு வந்தீங்களா, நம்மலாம் நிறைய யோசிப்போம். நானே நிறைய யோசிச்சிருக்கேனே, பெருசா வெளியில கூட்டு போனா அந்த சந்தோஷத்தை விட நான் சின்னதா ஒரு பூ வாங்கி தருவேன், அது வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம அந்த எமோஷனல் நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது ஆண்களுக்கு நம்மளுடைய மிகப்பெரிய கடமை. விமென்ஸ்க்கு வர மெயின் இஷ்யூ வந்து அந்த பீரியட் சைக்கிள் டைம் தாங்க. அந்த டைம்ல நம்மளுடைய ப்ரெசன்ஸை அதிகமா எதிர்பார்ப்பாங்க. ஆனா நம்ம மேல வந்து கோவப்படுவாங்க, நம்ம மேல வந்து சும்மா அடிக்கிற மாதிரிலாம் வருவாங்க. இதெல்லாம் வந்து இருக்கதான் செய்யும். ஆனா அந்த டைம்ல வந்து நீங்க பேம்பர் பண்றீங்க பார்த்தீங்களா, ஒரு பேபி எப்படி நர்ச்சர் பண்றோமோ அந்த மாதிரி உங்க ஒய்ஃப் வந்து நீங்க நர்ச்சர் பண்ணி பேம்பர் பண்ணீங்கனாலே, அந்த டைம் நீங்க உங்களோட இதை கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, உங்களோட நீட் உங்களோட சப்போர்ட்டை கொடுக்குறீங்கல்ல, அது வந்து அவங்களுக்கு என்ன ஆகிடும், வாழ்நாள் ஃபுல்லாக வந்து அவங்க மைண்டில் வந்து பதிஞ்சிடும். அது பதிஞ்சிட்டாலே என்ன ஆகிடும்னா, உங்களை வந்து எப்போதுமே ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சனாக தான் பார்ப்பாங்க. நீங்கள் வந்து எப்போதுமே அவங்க ஹார்ட்டில் வந்து இருந்துகிட்டே இருப்பீங்க. எப்போதுமே வந்து உங்களை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் சில டைம் வந்து என்ன ஆகிடும்னா, இதெல்லாம் வந்து தவிர்க்கிறாங்க பார்த்தீங்களா சில ஆண்கள்லாம், அவங்களுக்கு தான் வந்து ஃபேமிலிக்குள்ளே வந்து நிறைய இஷ்யூஸ் வரும். நீங்கள் என்ன நினைப்பீங்க, நான் வந்து டயர்டாக வந்திருக்கேன், நான் வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு நினைப்பீங்க. ஆனால் அவங்க வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க, வீட்டில் இருந்திருப்பாங்க, உங்ககிட்ட வந்தால் நிறைய விஷயம் பேசணும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் படுத்து தூங்கிடுவீங்க. ஆனால் அவங்க வந்து எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கும், நீங்கள் தூங்கிட்ட பிறகு அவங்க என்ன ஆகிடும், அந்த எல்லாத்தையும் வந்து உள்ளே வச்சுருவாங்க. உள்ளே வச்சுன்னா ஆட்டம் பாம் மாதிரி ஒரு நாள் வெடிக்கும். அதுதான் மிகப்பெரிய சண்டையாகும். ஸோ அதனால் வந்து அவங்களோட சின்ன சின்ன எமோஷனல் நீட்ஸை வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணாலே யுவர் லைஃப் வில் பி இன் அ ஃப்ரூட்ஃபுல் வே. ஹாப்பியாக இருப்பீங்க, செம்ம ஜாலியாக இருக்கும் லைஃப். 8th பாயிண்ட்டுங்க, அவாய்ட் புவர் கம்யூனிகேஷன். இதில் வந்து நம்ம ஆண்களை வந்து திறமைசாலிங்க. எப்படி நான் சொல்கிறேன்னா, புவர் கம்யூனிகேஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொஞ்சம் சில வெறுப்பாக இருப்போம் பார்த்தீங்களா, நம்ம வேலை ஸ்தலத்துலேருந்து வெளில வரும்போது நம்ம வெறுப்பாக இருப்போம். அந்த டைம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒய்ஃப் வந்து எதனா பேசுவாங்க, ஆ ஆ உனக்கு இதே தான் வேலையா, எப்போ பார்த்தாலும் இதே தான் சொல்லிட்டு இருப்பியா, ஏன் வேற வேலை இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் புவர் கம்யூனிகேஷன். வேலை அது வந்து என்ன பண்ணும், வெளியில் வச்சுருங்க. ஆனால் மோஸ்ட்லி சில பேர்லாம் வெளில வைக்க முடியாது, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒர்க் வந்து சில பேர் வந்து ஐடி ஜாப்லாம் செய்கிறவங்க வீட்லையும் செய்கிறீங்க. ஆனால் வீட்டில் வந்து வீடு இந்த சூழ்நிலை எப்படி இருக்குமோ அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. ஒர்க்கு வேற வீடு வேற. ஏன்னா வீடு வந்து பரலோகம். நீங்கள் எல்லாமே குழந்தைங்க அம்மா அப்பா எல்லாருமே வந்து இருந்து சந்தோஷமாக இருக்கணும் வீட்டில். அது வந்து ஒரு பரலோகமாக இருக்கணும்.
ஆனா நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த வந்து இழக்கும் போது நீங்க வந்து ஒழுங்கா கம்யூனிகேட் பண்ணாம, ஒழுங்கா வந்து அவங்க கிட்ட வந்து இன்டராக்ஷன் பண்ணாம, அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்காம இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய லேக் வந்துரும். உங்களோட ஸ்பீச் வந்து அவங்கள வந்து ஹர்ட் பண்றோம். நீங்க வந்து இந்த மாதிரி பேசுனீங்கனாலே, உங்க பார்ட்னர ஹர்ட் பண்ணிடும். ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க வந்து அதிலேயே யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஃப்ரீயா வந்து பேசவே மாட்டாங்க. அவங்க ஃப்ரீயா வந்து கம்யூனிகேட்டே பண்ண மாட்டாங்க. எந்த விஷயம் நடந்தாலும் கம்யூனிகேட்டே பண்ண மாட்டாங்க. ஏன்னா, நீங்க தான் கேட்கவே மாட்றீங்களே! உங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு, அவங்க வந்து அமைதியா இருந்துருவாங்க. ஸோ, புவரான கம்யூனிகேஷன நீங்க தான் குட் கம்யூனிகேஷனா மாத்தணும். எப்படி குட் கம்யூனிகேஷனா மாத்தலாம்னா, உட்கார்ந்து பேசணுங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கீங்கன்னா, "என்ன நடந்துச்சு இன்னைக்கு உங்க ஒர்க்ல? நீ வீட்ல என்ன பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போத் ஷேரிங் தாங்க. ஷேரிங் பண்ணீங்கனாலே, இந்த கம்யூனிகேஷன் சூப்பரா இருக்கும். நல்லா வந்து உங்களோட லைஃப் வந்து இம்ப்ரூவைஸ் ஆகுங்க. நீங்க எவ்வளோ லாங் போனாலும், உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கிறனால என்ன ஆகும்னா, உங்களுடைய லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே. ஸோ இந்த வீடியோல 8 திங்ஸ் டு அவாய்ட் டு லீட் அ ஹெல்த்தி மேரேஜ் லைஃப்ன்ற விஷயங்கள வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து உங்க மேரேஜ் லைஃப்ல வந்து கண்டிப்பா வந்து நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா, உங்க மேரேஜ் லைஃப் சூப்பரா இருக்கும். வேற லெவல்ல இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பெனியல் ராஜ் அண்ட் மை வைஃப் கெட்சியால். அதுக்கப்புறம் ஒரு விஷயங்க, கண்ணாலம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கங்க. இதே மாதிரி நாங்க போடுற நிறைய வீடியோஸ் வந்து நீங்க பார்க்கிறதுக்கு உண்டான சான்சஸ் மோர் அண்ட் மோர் ஆர் தேர். ஓகே, see you in next video. Bye bye. பாய்.